ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 3:22 அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருக்கு பிரியமானது எது? அவரை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை தேட வேண்டும், செபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். யார் அழுது கொண்டிருக்கிறாங்க அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டும். யார் கவலையோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். உடை இல்லாதவர்களுக்கு உடையை கொடுக்க வேண்டும். இப்படி அநேக நன்மைகளை நாம் செய்யும் பொழுது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து அநேகருடைய குஷ்டரோகியை தொட்டார், உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார், பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், வியாதியா இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைத்தார். இப்படி எல்லாம் அவருக்கு முன்பாக நாம் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். இந்த உலகத்துல நம்ம என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. எவ்வளவுதான் ஆஸ்தி, பணம், பொருள், சொத்து எல்லாமே இருந்தாலும் நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்ல. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போக போறோம். ஆனா நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறத அநேக நன்மையினால் ஆண்டவருக்கு பிரியமானத ஊழியங்களை தாங்கி, அநேக ஏழை எளியவர்களை தாங்கி, ஸ்கூல் பிள்ளைகளை படிக்க வைத்து, ஏழை விதவிமார்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து நம்ம நடத்தும் பொழுது கர்த்தர் நீங்க வேண்டிக் கொள்ளுகிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றே விசுவாசிங்க. ஆண்டவருக்கு பிரியமான நல்ல நன்மைகளை நான் செய்வேன் என்று நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து எல்லா ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய குடும்பத்துடைய எல்லா தேவைகளும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, ஜெபத்தை விடாதீங்க, கர்த்தரோடு பேசுங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானதாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானதை செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையில நம்ம செய்யும் பொழுது பெரிய காரியத்தை செய்வார். இன்றே செய்யுங்க, முடிவு பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.